Welcome back to AS English. In this video, we will learn about the have form. Have form என்பது உடைய என்ற அர்த்தத்தில் வரும் present tense-இல் have, has ஆகிய இரு வேர்டுகளும் பயன்படும். past tense-இற்கு had என்ற வார்த்தை பயன்படும். future tense-க்கு will have என்ற வேர்டு பயன்படும். Now, let's remember the be form they already saw. இப்போது ஏற்கனவே பார்த்த பி ஃபார்மை சிறிது ஞாபகப்படுத்திக் கொள்வோம். பி ஃபார்ம் என்றால் இருக்கும் நிலையை பற்றி பேசுவது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஐ ஆம் ஹாப்பி. நான் வருத்தமாக இருக்கிறேன். ஐ ஆம் சேட். இப்போது ஹேவ் ஃபார்மை பார்க்கலாம். ஹேவ் ஃபார்ம் ஆனது உடைய அல்லது உள்ளது என்பதை குறிப்பாக பயன்படுகிறது. அதாவது என்னிடம் ஒரு புதிய சைக்கிள் உள்ளது என்பதற்கு ஐ ஹாவ் எ நியூ பைசைக்கிள். ஹேவ் என்பது என்னிடம் உள்ளது என்பதை குறிக்க பயன்படுகிறது. அவளிடம் 2 பூனைகளும் ஒரு நாயும் உள்ளது. she has 2 cats and a dog. அவர்களிடம் நகரத்தில் ஒரு பெரிய வீடு உள்ளது. they have a big house in the city. இந்த have verb-ஆனது உடைய அல்லது அவர்களுக்கு உள்ளது என்பதை குறிக்க பயன்படுகிறது. எங்களுக்கு தினமும் மாலை 7 மணிக்கு இரவு உணவு உள்ளது. we have dinner at 7 p.m. every day. அவனுக்கு இன்று நிறைய வீட்டு பாடம் உள்ளது. he has a lot of homework today. உனக்கு ஒரு அழகான புன்னகை உள்ளது. you have a beautiful smile. பள்ளிக்கூடத்தில் ஒரு புதிய நூலகம் உள்ளது. the school has a new library. அவளுக்கு இன்று தலைவலி உள்ளது. she has a headache today. இப்போது ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸை பார்க்கலாம். எனக்கு ஒரு புதிய சைக்கிள் உள்ளது. ஐ ஹாவ் ஏ நியூ பைசைக்கிள். இந்த பைசைக்கிள் என்பது நவுன் ஆகும், அதாவது பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொற்களுக்கு எந்த ஒரு பெயர்ச்சொல்லை சேர்த்தாலும் அதனுடைய அர்த்தம் மாறிவிடும். கீழே உள்ள ஃபோன் என்கின்ற பெயர்ச்சொல்லை சேர்க்கும்போது ஐ ஹாவ் ஏ நியூ ஃபோன், அதாவது எனக்கு ஒரு புதிய ஃபோன் உள்ளது என்று அர்த்தம் வருகிறது. இப்போது மேலும் லேப்டாப் என்று சேர்க்கும்போது ஐ ஹாவ் ஏ நியூ லேப்டாப். மற்றும் புக்கை சேர்க்கும்போது ஐ ஹாவ் ஏ நியூ புக், என்னிடம் ஒரு புதிய புக் உள்ளது என்ற அர்த்தம் வருகிறது. ஒரு சிறிய பேராகிராஃப் பார்க்கலாம். த லாஸ்ட் புக், தொலைந்து போன புத்தகம். என்னிடம் அழகான புத்தகம் இருந்தது. என் என்பதற்கு ஐ பயன்படுத்த வேண்டும். நான் என் என்பதற்கு ஐ பயன்படுத்த வேண்டும். என்னிடம் இருந்தது அப்படின்னா என்னுடைய உடைய வந்து விட்டது. ஆகையால் ஹேட் வெர்பை பயன்படுத்த வேண்டும். அழகான என்பதற்கு பியூட்டிஃபுல், புக் என்பதற்கு புக். அப்படியானால் சப்ஜெக்ட் ஐ, வெர்பு ஹேட், ஆப்ஜெக்ட் பியூட்டிஃபுல் புக். அப்படியானால் சென்டென்ஸ் ஐ ஹேட் ஏ பியூட்டிஃபுல் புக். அது நீல நிறமாக இருந்தது. அது என்பதற்கு இட், இருந்தது என்பதற்கு வாஸ். அப்படியானால் இட் வாஸ் ப்ளூ இன் கலர். நேற்று அது காணாமல் போயிற்று. நேற்று என்பதற்கு எஸ்டர்டே. அது என்பதற்கு இட், காணாமல் போயிற்று. இதில் போயிற்று என்பதற்கு வெண்ட், காணாமல் என்பதற்கு மிஸ்ஸிங். அப்படியானால் எஸ்டர்டே இட் வெண்ட் மிஸ்ஸிங். நான் அதை தேடினேன். நான் என்பதற்கு ஐ, தேடினேன் என்பது வேர்பு, பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது. சர்ச்டு, அது என்பதற்கு இட், அதை அப்படின்னா ஃபார் இட். ஃபார் என்பது ப்ரிப்போசிஷன். இப்போ சென்டென்ஸ் என்பது ஐ சர்ச்டு ஃபார் இட். இப்போது அது கிடைத்து விட்டது. இப்போது என்பதற்கு நவ், அது என்பதற்கு இட், கிடைத்து விட்டது என்பதற்கு இஸ் ஃபவுண்ட். இது பேசிவ் வாய்ஸில் இருக்கின்றது. அப்படியானால் ஃபவுண்ட் என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதன் அர்த்தம் கண்டுபிடிக்கப்பட்ட. இது இஸ் என்ற வெர்புடன் சேரும்போது கிடைத்துவிட்டது என்ற அர்த்தம் வருகின்றது. அப்படியானால் நவ் இட் இஸ் ஃபவுண்ட். இப்போது முழுமையாக பார்ப்போம். ஐ ஹேட் ஏ பியூட்டிஃபுல் புக். இட் வாஸ் ப்ளூ இன் கலர். எஸ்டர்டே ஐ வெண்ட் மிஸ்ஸிங். ஐ சர்ச்ட் ஃபார் இட். நவ் இட் இஸ் ஃபவுண்ட். Thanks for watching. Please share and subscribe.